டைப் ஆஃப் ஹேபிட்ஸ் இருக்கும். நான் வந்து நைட்டில் டிஃபன் தான் சாப்பிடுவேன், மத்தியானம் நல்லா ஃபுல்லாக சாப்பிடுவேன். உதயநிதி வந்து என்ன, நீ நைட்டில் தான் சாப்பிட்ணும், நான் சாப்பிட்றேன் நைட்டில் ஃபுல் மீல் அப்படி இல்லை. அது அவர் பாணிங்க. எதுக்கு எடுத்தாலும் முதலமைச்சர் வந்து பேசிகிட்டு இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் அமைச்சர்கள் வந்து பேசுறது. அங்கே போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஐஜி அறிக்கை கொடுத்தாங்களா இல்லையா? கோவை சரக ஐஜி, அதுவும் பெண் ஐஜி. அதில் அவ்வளோதான், அதான் கவர்னன்ஸு. நீங்கள் சும்மா பிஆர் எக்ஸசைஸ் பப்ளிசிட்டிக்காக டிவிக்காரன் வந்த உடனே சார் கொடைக்கானலில் போனேன் சார், கிளைமேட் எப்படி சார் இருக்குதுன்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறான். இதுவாங்க ஊடகத்தின் வேலை? அதனால் வந்துங்க எல்லாருமே வந்து திருந்த வேண்டிய சூழல் இருக்குங்க. ஆட்சியை வந்து திமுக அதிமுக மாதிரி நடத்துறதுக்காக அவர் மாற்றம்னு சொல்லிட்டு வரல. திமுக அதிமுகனா மந்திரிங்க அப்படி வருவாங்க, பத்திரிகையாளர்களை சந்திப்பாங்க, போய் உக்காந்துக்குவாங்க, அவன் எழுதி கொடுக்குறத எடுத்து படிப்பாங்க செக்ரட்டரிஸு. இது அப்படி இல்லை. கவர்மெண்ட் நடக்கும், கட்சி வேற ஆட்சி வேற. எதுக்கு முதலமைச்சர் எல்லாத்துக்கும் வாய் திறக்கணும், பிளா 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 உங்களை மாதிரி? ஆட்சி மாற்று ஆட்சிங்க இது. 8 தலித்துகளை வச்சிருக்காரு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேணாம் சமூக நீதி பண்ணி வச்சிருக்காருன்னு. 2 பிராமணர்களை கொண்டு வந்து வச்சிருக்காரு, முஸ்லீம் 2 பேர் வச்சிருக்காரு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது இது மாதிரி ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்களா? அப்போ ஒரு ஆள் டிஃப்ரெண்ட்டாக ஆட்சி நடத்துகிறாரு. நீ எங்களை மாதிரிப்பா, நாங்கள் வாழை வெட்டிக்கிட்டோம், நீயும் வெட்டிக்கன்னா அது அதுக்காக அவர் இல்லை. அவர் வேலையை அவர் செய்வார். அவர் யார்கிட்ட பேசணுமோ பேசியிருப்பார். டிஜிபியை கூப்பிட்டு வான் பண்ணியிருப்பார். இன்னொரு வாட்டி வந்தால் உன்னை இந்த சீட்லேருந்து தூக்கிடுவான்னு. அவன் உடனே என்ன பண்ணுவான், ஐஜி டிஐஜி கீழே வரைக்கும் போவான். அது ஃபோனில் பேசும்போதே போலீஸில் எப்படி தெரியுமா, எழுந்து நின்று ஐயா வணக்கம்னுவான்.